விஸ்வாமித்திரர் வந்தார். அவர் வந்த காரணத்தை சொல்றதுக்காக ஹரிச்சந்திர சரித்திரத்தை ரகசியமா அதுக்குள்ள போற விட்டுருக்காள். பொதுவா வால்மீகி ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் ராமாயணத்துல என்னென்ன இருக்குன்னு. நானா சித்திரகதாச்சான்யாக விஸ்வாமித்திர சமாகமேன்னார். விஸ்வாமித்திரர் வந்தார்னு சொல்ற இடத்துல பல விசித்திரமான கதைகள்லாம் இருக்கு அங்கே என்ன. இதையும் மனசுல வச்சுதான் சொல்லியிருக்கார் வால்மீகி. அந்த லிஸ்ட் கொடுக்கிற போது இந்த புஸ்தகத்துல இன்னது இருக்குன்னு சொல்ற போது இதை சொல்லியிருக்கார் முன்னாடியே. தேவேந்திரன் மகான்களை தரிசனம் பண்ணணும்னு இந்திராணியோட கூட ஆசைப்பட்டு பிரம்ம ரிஷிகள்லாம் வசிஷ்ட வாமதேவாதிகள் விஸ்வாமித்ராதிகள்லாம் போயிருந்தாள். பெரிய கோஷ்டி. அவளை பார்த்துட்டா வேற நியமமே வேண்டியது இல்லையா. மகத் சந்தர்சனே பிராப்தே சமஸ்த நியமே நலம்னாள். மகான்கள் வந்துட்டா நியமங்கள் எல்லாத்தையும் குறைச்சுக்கலாமா, அவளுக்கு சுஷ்ரூஷ பண்ணினா போறோம், அவளுடைய பக்கத்துல இருந்தா போறோம்னு இந்திரன் இந்திராணி சந்தோஷப்பட்டு பெரிய கோஷ்டியில எல்லாரையும் பார்த்து திருப்திப்பட்டு, பூலோகத்திலிருந்து நீங்க இத்தனை பெரியவாள் வந்திருக்கீங்களே, சத்தியம் பேசுறதுன்னு விரதம் வச்சுண்டவாள் ஆறாவது உண்டான்னு காட்டாள். ஒத்தரும் பதில் சொல்லவே இல்லை. இப்ப இந்த நாளா இருந்தா எல்லாரும் வந்திருந்து நான் சத்தியம் தான் பேசுறேன்னு விடுவான், துணிச்சலா சொல்லிவிடுவான். இதுவே அசத்தியம் இவன் சொல்றது. அந்த நாள்ல சத்தியம் நடமாடின காலம் அது. தேவதை ஒத்தரும் சொல்லல. ஒத்தரும் சொல்லாத போது வசிஷ்டர் எழுந்திருந்து ரகசியமா இந்திரனுடைய காதல போய், என்னுடைய சிஷ்யன் ஹரிச்சந்திரன் அவன் கர்ப்பத்திலிருந்து பிறந்தது முதல் பொய் சொன்னதில்லை, சத்தியம் தான் பேசுறது வழக்கம் சொன்னாள். இது பக்கத்துல இருந்த இந்திராணி காதல விழல, இந்திரன் காதல மட்டும்தான் விழுந்திருக்கு. எங்கேயோ ஒரு மூலையில உட்காண்டிருந்தார் விஸ்வாமித்திரர். வசிஷ்டர் சொன்னது பொய் இல்ல, அவர் சொன்னது தப்பு, அது சரி அல்லன்னார். வசிஷ்டர் உடனே அவரை கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன்னு உமக்கு தெரியுமோன்னு கேட்டார். நீர் என்ன சொன்னீர்னு எனக்கு தெரியாது, நீர் எது சொல்லியிருந்தாலும் தப்புன்னார் அவர். அதுகளுக்கு இருக்கிற காமக்ரோகத்தை பார்த்தா அடையப்பா நாமெல்லாம் தேவையில்லை, இப்போ நமக்கு அத்தனை வேகம் இல்லை, கொஞ்சம் குறைச்சலாத்தான் இருக்கு, எது சொல்லியிருந்தாலும் தப்பு, காதல விழலே இப்படி சொன்னார். உடனே வசிஷ்டர் சொன்னார், நான் விஷயத்தை சொல்றேன், நீர் உப்புத்து பேர்னார். என்ன சொல்லும்னார். ஹரிச்சந்திரன் ஜென்ம பிரபதி பொய் சொன்னதில்லை, சத்தியம் பேசுறான்னு சொன்னேன், அதை நீங்களும் அங்கீகரிப்பேன்னார். உம்ம சிஷ்யன் அதுக்காக நீர் வசத்தி சொல்றீர்னார். உடனே உத்தரக்குத்தர விவாதம். அவன் பொய் சொல்லிவிட்டான்னா பொய் சொல்லாத போனாக்கேன்னார். பொய் சொல்லிவிட்டா என் பிராமணியத்தை உத்தூரேன்னார் வசிஷ்டர். விஸ்வாமித்தர் அவன் பொய் சொல்லாம இருந்துட்டா என் பூனல நீரே வந்து கத்திரிச்சு விடும்னார். இப்படி உத்தரக்குத்தர் இது மாதிரி ஒரு பந்தயத்தை வச்சுட்டு அந்த சபை கலைஞ்சு ஊருக்கு போயிட்டாள். இத போய் வசிஷ்டரோ விஸ்வாமித்தரோ ஹரிச்சந்திரனிடத்துல சொல்லல. ஹரிச்சந்திரனுக்கு இது தெரியாது, தேவலோகத்தில் நடந்தது. ரொம்ப நாள் கழிச்சு விஸ்வாமித்தர் ஒரு யாகம் பண்ண போறேன்னு ஹரிச்சந்திரனிடத்துல போனார். யாகம்னு போனா இல்லேன்னு சொல்லப்படாதான். இல்லேன்னு சொன்னா கோட்டானா புறப்பனா. கோட்டான்னு ஒண்ணு சூரியனை கண்டா அதுக்கு பிடிக்காது. ராத்திரியில அலையும், பகல்ல கண்ண மூடின்னு இருக்கும். மகா பாப ஜென்மா அது. யஜ்யம்னு போனார் விஸ்வாமித்தர் ஹரிச்சந்திரனிடத்துல. ஆசனம் கொடுத்து சரணத்தை அலம்பி பூஜை பண்ணி உட்காத்தி வச்சு என்ன வேணும்னு காட்டார். அந்த தட்சிண முழுக்க ஒண்ணுதான் இருக்கணும்னு ஆடா. ஹரிச்சந்திரன் சொன்னானா, இந்த புண்ணியம் எனக்கு கிடைக்கணும்னு நீங்க வந்தேலே நான் என்ன பாக்கியம் பண்ணேன், இருக்கா இன்னொரு நமஸ்காரம் பண்றேன்னு நானா, இந்த புண்ணியத்தை எனக்கே கொடுத்தேன்னு இப்படி யாராவது சொல்லுவனா. என்னத்தான் பாத்தீராங்கன்னு திருச்சூர்ல என்ன காப்பன் துஷ்டனா இருந்தா வேற ஒருத்தரும் கண்ணுல ஆம்பல்லையா அப்படின்னா கேட்பாள். அவன் இப்படி கிடைச்சதேன்னு நினைக்கிறவாள் கோட்டியில ஒருத்தரசான் இருப்பாள். எங்க இடத்துல அன்பா இருக்கான்னு நாங்க சந்தோஷப்படுறோம், அப்படி அது மட்டும் இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம். அப்படி சில குடும்பங்கள்